இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, ஜூன் 22, 2025 வாசகங்கள். இன்றைய வாசகங்கள், இயேசு கிறிஸ்து பசியா இருந்த நிறைய மக்களுக்கு, குறைந்தது 5000 ஆண்கள் என்று நாம் படிக்கிறோம். இவர்களுக்கு அவர் உணவளித்த அந்த நற்செய்தி பகுதி. அதற்கு முந்தைய பகுதியாக நமக்கு முதல் வாசகம் ஆதியாகமம் கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் அதிகாரம் 14 வசனங்கள் 18 20. இந்த பசி உணவு உடலுக்கானது. ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உடல் பசிக்கா இல்ல, இது நம்முடைய ஆன்ம பசி, நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்த்து கொள்ள அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் இன்றைய வாசகங்களுக்குள் நாம் போகலாம். ஆதியாகமம் அதிகாரம் 14 வசனங்கள் 18 முதல் 20. சாலமின் அரசனும் உன்னத கடவுளின் குருவுமாய் இருந்த மெல்கிசதேக் அப்பத்தையும் ரசத்தையும் திராட்சை ரசத்தையும் கைகளில் ஏந்தி வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து, விண்ணையும் மண்ணையும் படைத்த உன்னத கடவுளால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட கடவானாக, உன்னை ஆதரித்து உன் பகைவர்களை உன் கையில் ஒப்படைத்த உன்னத கடவுள் வாழ்த்தப்படுவாராக என்றார். அவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் 10 ஒரு பங்கு கொடுத்தான். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சகோதர சகோதரர்களே, சாலமின் அரசன் என்றால் சமாதானத்தின் அரசன் என்பது பொருள். எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த அரசன் என்பது பொருள். அந்த எருசலேம் தான் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறது. இன்று வரை அதே காரணத்திற்காகத்தான் உலகம் எப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லா நியூஸ்லயும் நம்ம அதை பார்க்க முடியும். ஆகவே இதுதான் மோரியா மலை. ஆகவே இந்த மலையில் தான் ஈசாக்கை பலி கொடுக்க செய்திருந்தார் இல்லையா? இயேசு, அதாவது கடவுள் ஆபிரகாமை ஈசாக்கை பலி கொடுக்க சொன்ன இடம் இந்த மோரியா மலை. இந்த மோரியா மலை மேல் தான் சாலமோன் ஆலயத்தை கட்டியிருந்தார். இந்த ஆலயம் தான் இடிக்கப்பட்டு இன்று நாம் பார்க்கிற அங்கு ஒரு பெரிய ஒரு மசூதி இருக்கிறது இல்லையா? டோம் ஆஃப் ஆக் இருக்கிறது பார்க்கிறோம். ஆகவே இப்படி நிறைய காரியங்கள் இதை உண்டு. இதை சுற்றித்தான் உலகம் பல அரசியல் தன்மைகளுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இன்று நடக்கிற போர்களுக்கு காரணமாகவும் அது அமைந்திருக்கிறதை நாம் காண்கிறோம். மிக முக்கியமான இதை ஆண்டு கொண்டிருந்தவர் தான் மெல்கிசதேக். இவர் தான் என்ன செய்தார்? ஆபிரகாமுக்கு அவர் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சாலமின் அரசன், சமாதானத்தின் அரசன். ஆகவே ஏன் கொடுத்தார்? ஏனென்றால் ஆபிரகாம் எங்கிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தான் தெரியுமா? தன் தம்பி, அதாவது தன் தம்பியின் மகன் லோத்து, அவன் வாழ்ந்து கொண்டிருந்த சோதோம் என்ற நகர் நமக்கு தெரியும். சோதோம் அண்ட் கோமரா. அப்ப சோதோமில் தான் அந்த தம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவன் மிகவும் நல்ல மனிதன் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் சோதோம் அழிக்கப்பட்ட பொழுது அவர் காப்பாற்றப்பட்டார். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியும். அப்போ இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், இந்த சோதோமை வேறு அரசர்கள் 1, 2, 3, 5 அரசர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த சோதோமினை அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் அதை வெற்றி பெற்று அங்கிருந்து அனைத்தையும் கொள்ளையிட்டு அங்கிருந்த பல ஆண்களை அவர்கள் கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். அதில் லோத்துவும் ஒருவர். இதை கேள்விப்படுகிறார் ஆபிரகாம் வேறு இடத்தில் இருக்கிறார் இல்லையா? அவர் சென்று அவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் அரசன் இல்லை, அவர் ஒரு பெரும் பணக்காரர். அவரிடம் வேலை செய்த, அவரிடம் பணியாளர்களாயிருந்த 300 பேர்களை அவர் அழைத்து கொண்டு போய் அவர் சண்டையிட்டு அவர் லோத்தை மீட்டு கொண்டு வந்தார். ஆகவே எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் பாருங்கள். அரசர்களுக்கு இடையில பிரச்சனை. இவர் என் தம்பியவா நீ கூட்டிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் வெறும் 300 பேர்களை வைத்து கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தால் அவர் செய்த காரியம் மீட்டு கொண்டு வந்தார். ஆகவே ஒரு மீட்பு அங்கு நடந்தது. அந்த மீட்பை அடையாளப்படுத்தும் விதத்தில் இங்கே அவருக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தார்? இயேசுவின் அடையாளமாக இருக்கிற மெல்கிசதேக். ஏனென்றால் பவுல் நமக்கு சொல்லித் தருவார், மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றும் குருவே என்று சொல்லித் தருவார். ஏன் அந்த முறை என்று சொல்கிறது? மெல்கிசதேக் என்பவர் எங்கிருந்து வந்தார், அவர் யார், அவருடைய தகப்பன் தாய் யார் என்று வேதாகமம் குறிப்பிடப்படவில்லை. சாலமின் அரசன், அவ்வளவுதான். அவர் எங்கு போய் மறைந்து கொண்டார், அவருடைய மரணம் எவ்வாறு இருந்தது தெரியாது. ஆகவே மற்ற எல்லாம் அவர்கள் யார், எந்த காலத்தில் உள்ளவர்கள், அவருடைய தாய் தகப்பன் யார், எந்த பரம்பரைகளில் வந்தார்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும் வேதாகமத்தில். மெல்கிசதேக்கை பற்றி அந்த குறிப்புகள் எதுவுமே இல்லை. ஆகவே அவர் கடவுளின் அந்த மகனன் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக அவர் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். ஏன் அவர் அப்பமும் ரசமும் திராட்சை ரசமும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார்.
ஆபிரகாம் எவ்வளவு பெரிய மனுஷன், யாருக்காவது 10% கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டா? ஆனால் இவருக்கு 10% ஆபிரகாம் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நாம் அதை யூகித்தால் அது போதுமானது. இன்றைய தேவைக்கு இந்த வாசகத்தை இதோடு நாம் முடிக்கலாம். நான் பார்க்கிற 3ஆம் வாசகம், அதாவது லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 11 முதல் 17 முடிய. லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 11 முதல் 17 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை வரவேற்று கடவுளின் அரசை பற்றி அவர்களுக்கு போதித்து குணமாக வேண்டியவர்களை குணமாக்கினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடத்தில் வந்து, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் போய் விடுதியும் உணவும் பார்த்துக் கொள்ளும்படி மக்களை அனுப்பிவிடும், நாமுள்ள இடமோ பால் வழி என்றனர். அதற்கு அவர், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்களோ, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் உண்டு, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால் தான் முடியும் என்றனர். ஏனெனில் ஆண்களே ஏறக்குறைய 5000 பேர் இருந்தனர். அவர் சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தி அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் பந்தி அமரச் செய்தார்கள். அதன் பின் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இறைவுகள் குறிப்பிட்டு சீடருக்கு அளித்து மக்கள் கூட்டத்திற்கு பரிமாறச் சொன்னார். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரொம்ப அழகான வார்த்தைகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. 50 பேராக அமரச் செய்யுங்கள். திருவிருந்தை நாம் கொண்டாடுகிறோம். நாம் எப்படி கொண்டாடுகிறோம் என்று நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் அதை செய்யும் பொழுது, அந்த சாப்பாடை செய்யும் பொழுது கும்பலா உட்கார வச்சு ஏழைங்களுக்கு சோறு போடுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பாவனை அவர் செய்யவில்லை. அவர்கள் மேல் மனம் இறங்கி அன்பு கூர்ந்து அவர்களை 50 பேராக, அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு கூட்டம், அந்த 50 பேராக பிரித்து உட்கார வைப்பது புரிந்துணர்வு ஏற்படக்கூடியது. சுற்றி உட்கார்ந்து அவர்களை பார்த்து அவர்கள் அந்த என்ஜாய்மெண்டோட அதை சாப்பிடுவது, அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு முறையை உண்டாக்குகிற ஒரு கூட்டம். அந்த 50 பேராக 5000 ஆண்கள் என்றால் எவ்வளவு பெண்களும் குழந்தைகளும் இருந்திருப்பார்கள், அதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இது ஒரு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், திருவிருந்து கொண்டாடப்படுவது என்பது. ஏனென்றா பவுல் அழகா சொல்லித்தராரு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம். பவுல் என்ன சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனங்கள் 23 முதல் 26 முடிய. ஷார்ட் ரீடிங். ஏனெனில் நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொண்டது இதுவே, அதையே நான் உங்களுக்கு கையளித்தேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு, இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அவ்வாறே உணவு அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து, இக்கிண்ணம் எனது இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கை, இதை பருகும் போதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள் என்றார். 26. எனவே நீங்கள் இந்த அப்பத்தை ஒன்று கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவர் வரும் வரையில் அவரது மரணத்தை அறிக்கையிடுகிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பியூட்டிஃபுல். பவுல் எவ்வளோ பேசக்கூடியவர், எவ்வளவோ அவர் பெரிய தியாலஜன், அப்படித்தானே? கடவுளால் நேரடியாக தடுத்தாள் கொள்ளப்பட்டு அவர் இந்த பணிக்கு அமர்த்தும் எவ்வளவோ காரியங்கள். ஆனால் அவர் கடைசியில் எல்லாத்தையும் ஷார்ட் ஆக்கி, இதுதான் நான் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட பெரும் காரியம் என்று இன்று அதை முன்னிலைப்படுத்தி நமக்கு தருகிறார். இந்த திருவிருந்து. அப்ப இந்த திருவிருந்தை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை அவர் சொல்லி தருகிறார். பாருங்க, இதுதான் முக்கியம் என்று சொல்ல. ஆதி திருச்சபையில நாம் பார்க்கிறோம், 300 வருஷங்கள் வரை அவர்கள் திருவிருந்தை எங்கே கொண்டாடினார்கள்? வீடுகளில். நாட் இன் தி சர்ச், டெம்பிள், சினகாக். நோ, வீடுகளில் திருவிருந்தை கொண்டாடினார். வீடுகளில் எவ்வளவு பேர் மேக்சிமம் கொண்டாட முடியும் என்று நாம் பார்த்து விட்டோம். 50. அதற்கு மேல் போனா ஒரு வீட்டில் அவ்வளவு பேர் கூட முடியாது, அமர்ந்து சாப்பிடுவதற்கான அப்படி இல்லை. ஏன்னா நின்றுகிட்டு எல்லாம் அவங்க பண்ண முடியாது, உட்கார வேண்டும். ஆகவே 50 வரைக்கும், 50 என்பது அது மேக்சிமம். ஒரு 10, 15, 20 எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு வீட்டின் அந்த அமைப்புக்கு ஏற்றவாறு. ஆகவே இன்னும் கூட்டம் இருக்கிறது என்றால் அந்த சபையை சார்ந்த இன்னொருவருடைய வீட்டில் அவர்கள் கொண்டாடுவார்கள். ஆகவே இங்கு கிறிஸ்து அனைவருடைய வீடுகளிலும் ஒரு குடித்தனம் செய்வதை போல மாறிவிடுகிறது இல்லையா? இந்த திருவிருந்தை நாம் பார்க்கிறோம். அப்போ this is the sign we should take it from the gospel, because
பாருங்க, ஒரு கும்பல் இல்ல கோவிந்தா இல்ல. நாம என்ன மாஸ்ன்னு சொல்றோம். மாஸ் இஸ் கும்பல். மாஸ் இஸ் ஈக்குவல் கும்பல். அப்ப அந்த கும்பலிலே என்ன நடக்கும்? ஒருவர் தெரியாது, அப்படித்தானே நம்ம சமாதானம் சொல்றோம். யாரோ எவரோ வந்து போறாங்க, யாரோ எவரோ கையை நீட்டுறாங்க, நாக்குல வைக்கிறது, காதுல கையில வைக்கிறது, இப்படி நடக்கிறதை பார்க்கிறோம். இது மாஸ் ஆக்டிவிட்டி. இது வேதாகமத்தில் கிடையாது, இப்படி கிடையவே கிடையாது. வேதாகமத்தில் இப்படி கிடையாது. இல்லாததை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கு ஒரு புரிந்துணர்வு உண்டாகுமா? உண்டாகாது. அங்கே 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 செய்யப்படுகிற எந்த காரியத்தோடும் யாரும் அது உறவாடுகிறது இல்லை, அதாவது நேரடி தொடர்பில் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். சகோதரத்துவ உறவில் அங்கு ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஜீரோ. சகோதர உறவு என்பது ஜீரோ. ஆகவே இங்கே ஒரு புரிந்துணர்வு என்பது ஜீரோ. ஆகவே நான் பார்க்கிற ஒரு காரியம் இங்கே ஏதோ ஒன்று எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவரே இந்த நமக்கு பார்க்கிற இந்த அடையாளமான கிறிஸ்துவின் உயிர்ப்பின் அடையாளமான, வெற்றியின் அடையாளமான, சாவை அழித்ததன் அடையாளமான அந்த ரத்தம், அந்த ரத்தத்தின் அடையாளமான திராட்சை ரசம், அது நிறைய பேருக்கு கொடுக்கறது இல்லையே. எதுக்கு யாருக்குமே கொடுக்கறது இல்லையே. அதாவது நம்மை உயிர்ப்பை பற்றி சிந்திக்காத ஒரு மக்களாக நம்மை வைத்திருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதாவது இது யாரும் மக்கள் எல்லாம் இதை பிளான் பண்ணி யாரையாவது கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. பிசாசு பின்னால் இருந்து மக்களை இயக்குகிறான், இதை நடத்துபவர்களை இயக்குகிறான். ஆகவேதான் இவ்வாறான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை பார்க்கிறோம். அப்படித்தானே ஒரு குறுகிய ஒரு கூட்டத்திற்குள் இந்த திருவிருந்து கொண்டாடப்படுமானால் என்ன செய்வார்கள்? முதலிலே ஒரு வழிபாட்டு தன்மை உருவாக்குவார்கள் இல்லையா? இங்கே இந்த மாதிரி பகுதிகளை படிப்பதும், இதை முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகம் என்று படிப்பதும், இந்த வார்த்தைகளை பற்றிய இந்த வார்த்தைகள் தான் வார்த்தை உணவாகின்றது இல்லையா? வார்த்தை மனுவானார், அவர் நம்முடைய குடிகொண்டார். ஆகவே இந்த வார்த்தைகளை பற்றிய விளக்கங்கள் அங்கே தரப்படும். அப்படித்தானே சிறு கூட்டமாக இருந்தால். ஆகவே இது ஒருவர் தான் தருவாரா? இல்லை, எல்லோரும் அதை பற்றி பேசலாம். அங்கே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருமே இந்த வார்த்தை இப்படிப்பட்டது, இந்த வார்த்தை என்னில் இப்படி செயலாற்றுகிறது, இந்த வார்த்தையை நான் முன்னால் வேறு விதமாக புரிந்து கொண்டேன், இப்பொழுது அவர் சொல்லும் பொழுது இப்பொழுது நான் இதை வேறு விதமாக புரிந்து கொள்கிறேன், இப்பொழுது எனக்கு புரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வும் ஒரு 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 கிறிஸ்துவை நடுவில் இருத்தி அவரை தேடுகின்ற அந்த மனப்பான்மையும் அந்த சிறு கூட்டங்களுக்குள் உருவாக மிகவும் வாய்ப்புண்டு. இதெல்லாம் இந்த மாஸ் என்று சொல்லப்படும் பொழுது இதெல்லாம் தவிர்க்கப்படுகிறது. நான் பூசை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா இன்னை வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அது பாத்திரத்தை தொடச்சி துணியெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து இந்த பக்கம் வச்சு இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறோம். யாரோ காணிக்க கொடுப்பாங்க, ஏதோ ஒரு காணிக்க கொடுக்காட்டையும் காணிக்க பாட்டு பாடுவாங்க. காணிக்க தந்தோம் கர்த்தாவே, காணிக்கையே கொடுக்கலையே அப்புறம் பாடுறேன். இப்படி நிறைய வினோதமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்புறம் பார்க்கிறோம் எழுந்தேற்றம் என்று சொல்கிறது. பின்பு அவர் கையை கழுகிறது. எதுக்கு சார் கையை கழுவுறீங்க? தெரியலையே. எதுக்கு கையை கழுவுறோம்? தெரியல. பிலாத்து கையை கழுவுன மாதிரியா? அப்ப நீங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றீங்க? பிலாத்துவையா இயேசுவையா? தெரியவில்லை. அந்த காலத்துல காணிக்கை கொடுத்தார்கள். அங்க ஆடு மாடு அப்படி நிறைய காரியங்கள் காணிக்கை கொடுத்தார்கள். ஓகே, அந்த காணிக்கையெல்லாம் வாங்கினா அதுல அழுக்கு இருக்கும். ஆகவே அதுக்கு ஒரு கையை கழுகி அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று ஏன் இந்த கையை கழுகிறோம்? இதுதான் சடங்கு என்று சொல்கிறோம். எல்லாமே சடங்கு. அதாவது இதனுடைய அர்த்தங்கள் யாருக்கும் புரிவதில்லை. ஆனா நம்ம பார்த்துட்டு வருவோம், வேடிக்கை பார்க்கறது போறோம். இதான் திருவிருந்து கொண்டாட்டம். கொண்டாட்டம் அது பேர் திருவிருந்து கொண்டாட்டம், நாட் மாஸ். திருவிருந்து கொண்டாட்டம். இட்ஸ் யூகரிஸ்டிக் செலிப்ரேஷன். ஆனா தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம்? பூசை. என்னையா பூசை? ஏன் பூசை எல்லாம் செய்யணும்? அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அவர் பலி. நம்ம இங்க திருப்பலி பூசை என்று சொல்கிற அந்த மிஸ்ஸல் அந்த புக்ல எல்லாம் என்ன எழுதி இருக்குது? மீண்டும் மீண்டும் அந்த பலிபீடத்தில் அவரை பலியிடுவதை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன் சார் இயேசு கிறிஸ்துவை கூட்டு மறுபடியுமா கொல்ல முடியும்? அவர் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். இறந்தது ஒரு முறை, வெற்றி அடைந்தது ஒரு முறை. ஒவ்வொரு முறையும் அவர் இங்கே ரத்தம் சிந்துகிறார், இந்த பலிபீடத்திலே ரத்தம் சிந்துகிறார் என்றெல்லாம் சொல்லி அட்ராசிட்டி, இதெல்லாம் பொறுக்க முடியாத பொய்களை புனைந்து, ஐயோ இதெல்லாம் எங்க, இதுக்கெல்லாம் நிறைய நிறைய புரிந்து கொள்ளும் தன்மை நமக்கு மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம இப்படியெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் திருவிருந்தா? உடனே இங்க இது செய்யும் பொழுது இங்க நிறைய வானதூதர்கள் நிற்கிறாங்க, நிறைய இதெல்லாம் பண்றாங்க. ஏன் சார்? சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே நடக்கிற எந்த ஒரு காரியத்திலும் கடவுளுடைய பங்கு இல்லை. அங்க இருக்கவே இருக்காது. இருப்பது போன்ற ஒரு பாவனைகள் இருக்குமே விடுது, கடவுள் அங்கே இல்லை. சிலைகளை வைக்காதே. 10 கட்டளைகளில் 2வது கட்டளை சிலை வழிபாடு செய்யாதே. ஆனால் அந்த 2வது கட்டளையை மறைத்துவிட்டு
மூன்றாவது கட்டளையை இரண்டாவது கட்டளையாக மாற்றிவிட்டு 9வது கட்டளையை 2ஆக ஒடித்து 9, 10 என்று மாற்றிவிட்டு கத்தோலிக்க திருச்சபையிலே 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கிறது, தெரியாதவர்கள் அதை பாருங்க. அப்போ எதை செய்யக்கூடாது என்று கடவுள் முதலாக மேன்மையானதாக அதை சொன்னாரோ அதை மறைத்து விட்டு செய்கின்ற ஒரு காரியம் சிலைகள் எல்லாம் இருக்கிறது. இதன் மத்தியிலே நாம் செய்வது என்ன செய்வது? அது அங்கே ஏதாவது உயிரோட்டமான காரியங்கள் நடைபெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எப்படிப்பா நடக்கும்? எப்படி நடக்கும் அது? பாருங்க, அவர் பவுல் ரொம்ப அழகா சொல்வார். அவர் சொல்ற ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 10:14-22 பாரு. சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள், நீங்கள் ஆண்டவரின் கிண்ணத்திலும் பேய்களின் கிண்ணத்திலும் பருக இயலாது என்று சொல்வார். சிலை வழிபாடு செய்பவர்கள் திருவிருந்து கொண்டாடினால் அது என்ன கொண்டாட்டம் என்று சொல்கிறார் பாருங்க. ஏனென்றால் இது வேதாகமத்தில் இருக்கிற 10 கட்டளையில் அதான் அடிப்படையான கட்டளை. அந்த கட்டளையிலே கோல்மால் நடந்திருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் தான் திருச்சபைகள் இருக்கிறது. இந்த திருச்சபை என்ன செய்கிறது? இது கொண்டாடும் திருவிருந்து உண்மையான திருவிருந்து கொண்டாட்டமாக அமைய முடியுமா? முடியாது என்று சொல்கிறார். பாருங்க, அவரை சொல்றாரு, நீங்கள் ஆண்டவரின் கிண்ணத்திலும் பேய்களின் கிண்ணத்திலும் பருக இயலாது. ரொம்ப கஷ்டமா இருக்கா கேட்கறதுக்கு? நம்ம எல்லாம் ஏமாத்தப்பட்டுட்டோம். நமக்கு இது புரியுது. நமக்கு இப்போ படிச்சா புரியும், பைபிளை படிச்சா புரியும். ஏமாத்தப்பட்டிருக்கிறது பைபிளை படிச்சா புரியும். ஆகவே என்ன சொல்றார்? சிலைகளுக்கு படைப்பது, பலியிடுவது ரெண்டுமே கடவுளுக்கு அன்று பேய்களுக்கு என்பது என் கருத்து என்று பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 10:14-22. அப்ப இங்க என்ன நடக்குது? எவன் எங்க சிலைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு அதன் முன் நடக்கிற திருவிருந்தோ அது பேய்களுக்கு படைக்கிற விருந்து என்று சொல்கிறார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நிறைய நாள் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே விவரம் வேணும், புத்தி சுவாதீனம் இல்லாம நாம மயக்கம் இல்லாம நாம இருக்கிறோம். ஏன்னா நமக்கு என்ன செய்யப்படுது? 1 கொரிந்தியர் 14:34-35. சரி, இதெல்லாம் இன்னைக்கு பேச வேண்டிய காரியம் இல்லை. ஆனா பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த திருவிருந்து கொண்டாட்டம் என்பது, அதனால் நான் ஏற்கனவே ஒரு பதிவிலே நான் போட்டிருக்கிறது பாருங்க. வேண்டும் திருச்சபைகள் என்று போட்டிருக்கிறேன். வேண்டும் திருச்சபை பிராக்கெட்ல திருச்சபைகள் வேண்டும். ஏதாவது நாம் திருவிருந்தை வீடுகளில் தான் கொண்டாட வேண்டும் என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆதி திருச்சபை அப்படித்தான் செய்தது, ஆலயங்களில் அல்ல, வீடுகளில் கொண்டாடப்பட வேண்டும். அப்ப வீடுகளில் யார் கொண்டாடுவார்கள்? எல்லோரும் கொண்டாட முடியும், எல்லோரும் இதை கொண்டாட முடியும். ஆகவே நாம் பார்க்கிறோம் மூப்பர்கள் என்ற அந்த மூப்பர்கள் யார்? அவர்கள் அந்த அனுபவத்தில் முதியவர்கள். அவர்கள் அதுதான் ஒரு கிரைட்டீரியா, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிரேடுனே வச்சுப்போமே, அவ்வளவுதான். அவர்கள் அங்கி போட்டிருக்கணும், அவர்கள் செமினர்ல போய் படிச்சிருக்கணும், ஒன்னும் அவசியம் இல்லை. இதெல்லாம் தேவையில்லாத காரியம். இதெல்லாம் ஒரு அமைப்பாக உருவாகப்பட்டு நிர்வாகமாக மாற்றப்பட்டு இதெல்லாம் அங்கீகாரமான ஒரு காரியங்கள் எல்லாம் ஸ்டாட்யூட்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் பணத்திற்காக செய்கின்ற காரியம், பண வரவுக்காக செய்கின்ற காரியம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில 1000 வருஷங்களுக்கு மேலாக 10 பகுதி வசூலிக்கப்பட்டு கொண்டிருந்தது. உலகமெங்கும் இருக்கிற சபைகளில் இருந்து வசூல் நடந்து கொண்டிருந்தது. நெப்போலியன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரான்ஸ் தேசத்தின் நெப்போலியன் போப்பை பிடித்து ஜெயிலில் போட்டான். ஒரு போப்பு ஜெயிலே செத்து போயிட்டார். ஜெயில இருந்து இன்னொரு போப்பை தேர்ந்தெடுத்துட்டாங்க. உடனே அடுத்த போப்பை பிடித்து ஜெயில போட்டான். ஆகவே he stopped all those nonsense things which have been collected from all over the world. எல்லாத்தையும் நிறுத்தினால் அதை பார்க்கிறோம். பாருங்க, இப்படி எல்லாம் நிறுத்தி போயிட்டு இப்போ அந்த வரவுக்கு கவலை வேண்டியதில்லை. ஏனென்றால் இப்பொழுது மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் திருமண மண்டபங்களும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் பெரிய பெரிய ஸ்கூல்ஸும் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் ஒரு கிரவுண்ட் ஃப்ரீயா இருந்தா கூட அதையும் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய பெரிய நில கிளார்களாக எல்லோரும் மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் தான் திருச்சபையின் தலைவர்கள் என்று நாம் அவர்களை பூஷிக்க ஆரம்பிக்கிறோம். எங்க போய் முடியாது. இவர்கள் 2ஆம் வருகை வரை உங்களோடு என்றும் இருப்பார்கள். இதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். இத்தகையவர்கள் அவர்கள் அழிவுறுவதில்லை, இவர்கள் இருப்பார்கள். ஆகவே நாம் சுதாகரிக்க, நாம் யார் என்று தீர்மானித்து நாம் எதற்குள் எதை செய்ய வேண்டும் என்று நாம் தான் யோசிக்க வேண்டும். நாம் உண்மையிலேயே நாம்
என்ன செய்வது என்று புரியாமல் திணறிக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். என்ன செய்வது, நமக்கு இது என்னதான் வழி என்று நாம் திணறிக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, 10 பகுதி கொடுத்தார். யாரு? ஆபிரகாம். அந்த 10 பகுதியை கிறிஸ்து அகற்றி போட்டார். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அது அந்த இது சம்பந்தமான காரியங்கள் வரும்பொழுது அந்த விளக்கத்தை நாம் அதை எதிர்பார்க்கலாம். 10 பகுதி புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு, புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு ஒவ்வாதது, அது கிடையாது. 10 பகுதி என்பது கிடையாது. இன்று பார்க்கிறோம், கத்தோலிக்க திருச்சபை 10 பகுதியை விட்டுவிட்டது. ஆனால் வெளியே நிறைய திருச்சபைகள் இருக்கிறது, பிரிந்து போன திருச்சபைகள் இருக்கிறது. அந்த திருச்சபைகள், பெரும்பாலான திருச்சபைகள் இந்த 10 பகுதியை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ எப்போ இந்த 10 பகுதி இந்த பணத்தின் அடிப்படையில் அந்த 10 பகுதியை நிறுத்திடுங்க, யூ cannot survive, you will not survive. நீங்க அதை அழித்து விடுவீர்கள். அதான் நடக்கும். ஏன்னா அந்த பண வரவு அதன் மேல் அடுக்கப்படுகின்ற இந்த திருச்சபை, அது திருச்சபையாது. அது எப்படி திருச்சபை? பண நிர்வாகம் அதன் அடிப்படையில் செயல்படுகிற ஒரு காரியம். அதை வைத்து மிரட்டுகிறார்கள். நீங்கள் 10 பகுதி கொடுக்கவில்லை என்றால் கடவுள் உங்களை ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஸ்டாப்ட். அதெல்லாம் வேதாகமத்தில் கிடையாது, புதிய வேதாகமத்தில் இது கிடையாது. அதை நிறுத்திவிட்டார் கிறிஸ்து, அதை நிறுத்தினார். காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆகவே அந்த அடிப்படையில் இருக்கிற காரியம். அப்புறம் நமக்கு சம்பளத்திற்கு வேலை செய்கிற அந்த குருக்கள் என்று சொல்லுகிற, அந்த பாஸ்டர் என்று சொல்லுகிற இந்த அடிப்படையில் இருக்கிற காரியம், நிர்வாகம் சார்ந்து அந்த ஹையரார்கி, அந்த படிநிலைகள், அந்த உயர் பதவிகள், இதை சார்ந்த எந்த சபையும் சபைகள் அல்ல. அது சபைகள் அல்ல. இங்கே சிலைகள் இருக்கிறது, அங்கே பணமே சிலையாக, பதவியே சிலையாக அங்கே உருமாறி இருக்கிறது. எல்லாம் சிலைதான், இங்கே எல்லாமே சிலைதான். ஆகவேதான் ஆதி திருச்சபை செய்ததை போல அந்த குறுகிய ஜனங்களை கொண்ட, குறுகிய சிறிய சபைகளை கொண்ட சபைகள் தேவையாக இருக்கிறது. அங்கே செயல்படுத்தப்படும் திருவிருந்து கொண்டாட்டம் தான் அதற்கு பேர், திருவிருந்து கொண்டாட்டம், யூகரிஸ்டிக் செலிப்ரேஷன். அதுதான் கிறிஸ்து அதை முன்னாலே செய்தார். யோவான் எழுதிய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் ஏன் அவர் அதை செய்தார். யோவான் எழுதிய நற்செய்தியில் இதே பகுதியை குறிப்பிடும் பொழுது பாஸ்கா விழா அண்மையில் இருந்ததால் என்ற ஒரு வார்த்தையை அதில் போடுகிறார். அப்பதான் அவர் இந்த அப்பத்தை பகிர்ந்து 5000 பேருக்கு அளித்ததை பார்க்கிறோம். இதேதான் ராபோஜன உணவில் இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தை பகிர்ந்து சீடர்களுக்கு கொடுத்து, நான் மறுபடியும் வரும் வரையில் நீங்கள் என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இதுல 2 காரியம் இருக்கிறது, நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதாவது டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், டிரான்ஸ்சிக்னிபிகேஷன் என்ற 2 பகுதிகளை பார்க்கிறோம். வேறு விதமாக டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், இது இந்த அப்பம் கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறது என்று நம்புகிற ஒரு பகுதி. இன்னொன்றை பார்க்கிறோம், இது கிறிஸ்துவின் அடையாளமாக மாறுகிற ஒரு பகுதி என்று பார்க்கிறோம். இதுதான் கத்தோலிக்கமும் கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்து இருக்கிற மற்ற சபைகளுக்கும் உள்ள வித்தியாசம். இது 2 தான், டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், டிரான்ஸ்சிக்னிபிகேஷன் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் 2 இடங்களிலுமே குளறுபடிகள் நிறைய நடக்கிறது. அதனுடைய இந்த வார்த்தையின் அடிப்படையில் நடப்பதில்லை. டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷனை பத்தி ஆர்வமாக நினைப்பவர்கள், இதில் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நினைக்கிறவர்கள்